Hi friends, welcome to Rechi Times with Happy Cooking. நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போறோம். காஜு பட்டர் பன்னீர் மசாலா. இது ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபியும் கூட. வாங்க இதை இப்போ எப்படி செய்யணும்ங்கறத நம்ம பார்க்கலாம். pan வச்சுக்கலாம். pan சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கணும். இதில் நான் 100 கிராம் பன்னீரை கியூப் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இதெல்லாம். இப்போ இதே பேனில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், 10 மிளகு, ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 8 பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் மிக்ஸி ஜாரில் ஒரு 10 முந்திரி பருப்பு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. மசாலா பொருள் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். ரெண்டு நிமிஷம் கழிச்சு இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி இந்த மாதிரி கையில் கசக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுருக்க கேஷ்யூ பவுடரை சேர்த்துடலாம்.
இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான காஜு பட்டர் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.